ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து வெஜ் மோமோஸ் வந்து வீட்டில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதோடு கூட இதில் வந்து மோமோஸ் ஃபோல்டிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எப்படி மோமோஸ் வந்து ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ மோமோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கேபேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி சீவுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் சீவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேபேஜ் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கிடைக்கும். அப்புறம் கேரட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது வந்து சோயா சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், கேரட், கேபேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினா போதும். ஸோ அப்படின்னா தான் வந்து நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் வெஜ்ஜீஸ் வந்து ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து இதில் என்கிட்ட இருக்கக்கூடிய வெஜ்ஜீஸ் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வந்து கிடைச்சதுன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெஜ்ஜஸ் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து மாவில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சோயா சாஸ் இதில் சேர்க்கறதுனால நம்ம வந்து அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சோயா சாஸ் சேர்க்கும்போது அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மோமோ செய்கிறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம மோமோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன பவுலில் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து டஸ்டிங்க்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ மாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மோமோஸ்க்கு வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா தின்னாக வந்து நம்ம மாவை டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து தேவையான அளவு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபோல்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த தண்ணியால் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த மாவை வந்து நம்ம உள்ளே கூடி மடித்து விடணும். ஸோ உங்களுக்கு தண்ணியால் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஃபோல்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம as usual நம்ம வந்து எப்பயும் போல் அந்த மாதிரி
சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற போகிறோம். ஸ்டஃபிங்க்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு அந்த ஓரத்துல எல்லாம் வந்து தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதை பாதியாக நம்ம மடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேக் ஷேப் கிடைக்கும் நமக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபோல்டிங் மெத்தட். ஸோ இதில் வந்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது டக் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக அந்த ஃபஸ்ட்டு ஷேப்பு பண்ணோம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷனை இந்த மாதிரி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக் ஷேப் இருக்கும். ஸோ ஃபோர்த்து மெத்தட் வந்து அஸ் யூஷுவல் நம்ம கொழக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மாவை வந்து ஆஃபாக மடிப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஃபோக் வச்சு நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தா போதும். கிளிப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ மோமோஸ்லாம் வந்து ஃபோல்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இட்லி பானை தான் உண்டு, அதாவது துணி போட்டு வேக வைக்கக்கூடிய இட்லி பானை தான் என்கிட்ட உண்டு. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து துணி போட்டு ஒரு இட்லி கொப்பரையில் நம்ம இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு தட்டிலையும் இந்த மாதிரி மோமோஸ் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும். ஸோ சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடும். அதனால தான் நான் வேக வைக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா அஸ் யூஷுவலாக நம்ம செய்கிறது அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த மோமோஸ்க்கு வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ பசங்க வந்து ஒரு 5-6 பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணி மோமோஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து வெஜ் மோமோஸ் வந்து எப்படி பண்ணலாம், சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம பழப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.